ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டாக். இன்னைக்கு கண்டிப்பாக எல்லார் மொபைல்லையுமே அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்க ஒரு ஆப் தான் டிக்டாக். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக டிக்டாக் க்ரியேட் பண்ணுறதுக்காகவுமே டிக்டாக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிக்டாக் ஆப் சில பேர் மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஆனால் சில பேர் மொபைல் சரியாக ஒர்க் ஆகுது இல்லை. அதாவது இந்த டிக்டாக் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி டிக்டாக் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி இந்த டிக்டாக் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி உங்களால் டிக்டாக்கை யூஸ் பண்ணி எந்த வீடியோவுமே மேக் பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் டிக்டாக் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிக்டாக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் சப்போர்ட்டையும் தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் டிக்டாக் அப்படின்றத சர்ச் பண்ணி டிக்டாக் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் அப்டேட் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதான்னு. அப்படி அப்டேட் அப்படின்றது காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணும்போது தான் இந்த டிக்டாக் ஆப்பில் உள்ள பக்ஸ் சால்வ் ஆகும். அதோட புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆப்லேயுமே எந்த இஷ்யூமே இல்லாமல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் நம்மளால் நம்ம மொபைலில் டிக்டாக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸில் ஒரு 50% சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மொபைல் பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்கள் மொபைல் ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் டிக்டாக் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களாச்சுன்னா உங்களுக்கு டிக்டாக் ஆப் இந்த இடத்துல காட்டும். ஸோ காட்டுனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது டிக்டாக் ஆப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட இப்படி கிளியர் டேட்டா பண்ணும்போது இந்த ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு டிக்டாக் ஆப் சேஞ்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லொக் ஆகி ஒருக்க வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி டிக்டாக் வீடியோஸ் பார்த்துமே உங்களால் இஷ்யூ சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம மொபைலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதனால இந்த டிக்டாக் ஆப் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கி ஸ்ட்ரக் ஆகி வீடியோஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் இல்லாட்டி அப்போவே ஓப்பன் பண்ண முடியாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அதனால் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த டிக்டாக் ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் டிக்டாக் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.